ஏன் ஒரு முஸ்லிம் தஜ்வீதை கற்க வேண்டும்? 5 முக்கிய காரணங்கள் உள்ளன. எத்தனை காரணம் இருக்கும்? 5 முக்கியமான காரணத்தின் காரணமாகத்தான் ஒரு முஸ்லிம் இந்த தஜ்வீதை படிக்கணும். ரைட். அதுல முக்கியமான பாருங்க, ஹரக்கத்துக்களை மாற்றி ஓதாமல் இருப்பதை தவிர்ப்பதற்கு நிறையவே மிஸ்டேக் வருது. ஃபத்ஹாவ கஸ்ராவா கஸ்ராவா தம்மா தம்மா சுக்கூனா என்னையெல்லாம் வாயில வருவது ஓயிட்டு போகல, அதெல்லாம் கவனிக்கல, அடிச்சு பேத்து ஓயிட்டு போறதுதான். நிறைய பேர் சொல்றேன் குர்ஆன் ஒவ்வொரு ரமலான் வந்து 10 குர்ஆன் முடிச்சுக்க, 3 குர்ஆன் முடிச்சுக்க. அவங்க கிட்ட கூப்பிட்டு ஓத விட்டா ஒரு பந்தியை கூட ஒழுங்கா ஓத தெரியும். உண்மை யதார்த்தமான விஷயம். பாருங்க, ஹரக்கத்துக்களை மாத்தி ஓதணும் எப்படி பொருள் மாறுன்னு பாருங்க. வகதல தாவூது ஜாலூத், இங்க வந்து தாவூது, இங்க பாருங்க அந்த தூக்கு பயில ஃபத்ஹா, இங்க தம்மா வந்து பாருங்க ஃபத்ஹா வைக்கிறோம் என்பதை வகதல தாவூத ஜாலூத், அந்த தம்மாக்கு பதிலா ஃபத்ஹா வச்சா கொலை செஞ்சவன கொலகாரம் இல்லைன்ற மாதிரி காட்டப்போகுது. பாருங்க, வகதல தாவூது ஜாலூத், இதான் சரி. என்ன பொருள் தெரியுமா? ஜாலூதை தாவூத் கொண்டார். தாவூத் தான் கொலகாரர். தாவூத் யார கொண்டிக்காரு? ஜாலூதை கொண்டிக்காரு. ஆனா நீங்க ஃபத்ஹா வச்சீங்கன்னு சொன்னா பொருள் எப்படி தெரியுமா? தாவூதை ஜாலூத் கொண்டான்னு பொருள் வரும். கொலகாரன்னா கொலகாரம் இல்லைன்னு ஆக்கிடும். பாருங்க, ஒரு ஹரக்கத் மாத்துறதை எப்படி மாறணும் பாருங்க. அதே மாதிரி பாருங்க, நம்ம வளமை சூரத்துல் ஃபாத்திஹால வரும் பாருங்க, அன்அம்த அலைஹிம்ங்கறத அன்அம்து அலைஹிம். சும்மா இதெல்லாம் தெரிஞ்சது நீங்க சொல்லணும்னா இதுல வேற இடங்கள்ல ஓயிட்டு போறீங்க. அப்ப அன்அம்த அலைஹிம் என்பதை அன்அம்து அலைஹிம் என்று சொல்லி ஓதுனால் என்ன பொருள் வரும்டா? அன்அம்த அலைஹிம் பொருள் என்னது? அவர்கள் மீது நீ அருள் புரிந்தாய். அல்லாஹ் தான் அருள் புரிஞ்சான். இத அன்அம்து அலைஹிம் என்று சொன்னா அவர்கள் மீது நான் தான் அருள் புரிஞ்ச பொருள் வரும். அப்ப நான் அல்லாஹ்ன்ற ஒரு இதுக்கு வரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். நஊது பில்லாஹி மின்ஹா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். நான் அந்த பேசின வார்த்தைகள்ல நிறைய பிழைகளை சுற்றி காட்டணும்னு பேசிக்கணும் தவிர மற்றபடி அல்லாஹ் என்ன மன்னிக்கணும், கேட்கக்கூடிய உங்களையும் அல்லாஹ் மன்னிக்கணும். நிறைவாக இதில் உள்ள பிழைகளை திருத்தி வாழக்கூடிய சமூகமா நம்ம வாழணும். அல்லாஹ் அது கருள் செய்யட்டும். ரைட். இந்த பிழையெல்லாம் நீங்க சரி செய்யணும் என்றால் எங்கிட்ட ஒரு 7 மாச கால தஜ்வீத் பாடநெறி இன்ஷா நீங்க படிச்சீங்க என்றால் இதெல்லாம் சரி செய்யும். ரைட். அதுல முதலாவது நம்ம என்ன படித்து தருவோம்? அல் குர்ஆன் மற்றும் அரபு எழுத்துக்களை பற்றி அறிமுகம். குர்ஆன் என்ன? குர்ஆன் எப்ப இறங்கப்பட்டுச்சு? குர்ஆனுக்குரிய வரலாறு என்ன? குர்ஆன் எப்படி தொகுக்கப்பட்டுச்சு? குர்ஆன்ல உள்ள 7 வகையான அந்த கிராத்துக்கள் என்ன? 10 வகையான கிராத்துக்கள் என்ன? நம்ம ஓதக்கூடிய ரிவாயத்து என்ன? இப்படி இந்த A to Z குர்ஆனை பற்றிய முழுமையான அறிவை நம்ம உங்களுக்கு தரும். முதல் ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு தருவோம். அதே போல அல் குர்ஆன்ல அரபு எழுத்துக்கள் பற்றிய முழுமையான அறிமுகம் உங்களுக்கு தருவோம். அதுக்கு பிறகு நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? எழுத்துக்கள் வெளியாகும் இடங்களும் அவற்றின் பெயர்களும். இதுதான் மிக முக்கியமான ஒரு பகுதி. நம்ம சொன்னோம், ஒரு முஸ்லிம் ஏன் தஜ்வீத் படிக்கணும்னா முதல் விஷயம் இதனாலதான். அப்ப இந்த மஹ்ரஜை நீங்க படிச்சீங்கன்னா எழுத்துக்கள் வெளியாகும் இடங்களும் அவற்றின் பெயர்களும், ஒவ்வொரு எழுத்தையும் எப்படி உச்சரிக்கணும், ஒவ்வொரு எழுத்துல பெயர் என்ன, எப்படி உச்சரிக்கணும், எப்படி உச்சரிக்க கூடாது, எப்படி உச்சரித்தால் சரி, எப்படி உச்சரித்தால் பிழை, இந்த A to Z தகவல் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இங்க நாங்க ஸ்மார்ட் போர்ட் ஊடாக நவீன கற்பித்தல் முறையில உங்களுக்கு தரும். அல்ஹம்துலில்லாஹ். ரைட். அடுத்து பாருங்க, அரபு எழுத்துக்களின் வடிவங்களும் தனியாக ஆரம்பத்தில் நடுவில் இறுதி. அரபு எழுத்துக்களின் தனித்தனி வடிவங்கள் இருக்கு. இது தெரியாதவங்க நிறைய பேர் குர்ஆன் ஓதுறது தடமாறுறது. ஒரு அரபு எழுத்து எடுத்தால் அதுக்கு 4-3 வடிவங்கள் இருக்கு. ஆனால் தமிழ் எழுத்தை பொறுத்தவரையில ஆனா என்ற எழுத்து ஆரம்பத்துல வந்தாலும் அப்படித்தான் வரும், ஒரு சொல்ல நடுவுல வந்தாலும் அப்படித்தான் வரும், ஒரு சொல்ல கடைசியில் வந்தாலும் அப்படித்தான் வரும். எப்படி வந்தாலும் அதுல மாற்றம் அடையாது. ஆனால் அரபு எழுத்தை பொறுத்தவரையில தனியாக வந்தால் ஒரு மாற்றம், நடுவில் வந்தா ஒரு மாற்றம், இறுதியாக வந்த ஒரு மாற்றம், ஒன்றொன்று சேர்ந்து வந்த ஒரு மாற்றம், சேராம வந்த ஒரு மாற்றம், இப்படி 5 வகையான வடிவங்கள் இங்க மாற்றம் அடையும். இதை நம்ம படிச்சு தருவோம். இதை படிச்சால் எந்த மிஸ்டேக்கும் இல்லாம குர்ஆன் ஓதணும். இது என்ன எழுத்துன்ற குழப்பமே வராது. ரைட். அடுத்தது பாருங்க, ஹரக்கத், சுக்கூன், ஷத்தா மற்றும் தன்வீர். இதுதான் முக்கியமான பாதி. ஒரு ஹரக்கத்தை மாத்தாம ஓதணும், சுக்கூன் இல்லாத சுக்கூன் வச்சு ஓதப்படாது, ஷத்தா வேண்டாம் எப்படி உச்சரிக்கணும், இப்படி முழுமையான பகுதி உங்களுக்கு நம்ம இங்க படிச்சு தருவோம். இதெல்லாம் தஜ்வீதுக்குள்ள உள்ள பகுதி. ரைட். அடுத்த பாதி பாருங்க, 2 அல்லது 3 எழுத்துக்களை இணைத்து வாசிக்கும் பயிற்சி. இப்ப நிறைய பேர் யோசிக்கிறோம், நாங்க தஜ்வீத் தெரியும், நாங்க எழுத்துக்கள் தெரியணும். தஜ்வீத் நீங்க படிச்சிருந்தாலும் உங்களோட நாவோட நிறைய எழுத்துக்கள் வராம இருக்கும். அதனாலதான் எங்களோட சிலபஸ் பாடத்திட்டம் லேசானது. படிச்ச 2 எழுத்து கூட்டி கூட்டி வாசிக்க உங்களோட நாவுக்கு ட்ரைனிங் தரும். அப்ப உங்களோட நாவு பழக்கப்பட்டுரும். இந்த எழுத்து எப்படி உச்சரிக்கணும், இப்படி உச்சரிக்கப்படா, இப்படித்தான் சேர்க்கணும் போலக்கு, இது எப்படி சேர்த்தா பிழை வருவதுன்னு ஒரு பரிச்சயம் நாவுக்கு வந்துடும் இன்ஷா அல்லாஹ். அந்த அளவுக்கு ட்ரைனிங் தருவோம்.
ரைட். அதே போல என்ன செய்வோம், சொற்களை ஒன்றோடு ஒன்று சேர்த்து வாசிக்கிற பயிற்சி தருவோம். முதல்ல எழுத்த கூட்டி வாசிக்கிற பயிற்சி தருவோம். எழுத்த கூட்டி நாவுக்கு பழக்கப்படுத்துவோம். நிறைய எழுத்துக்களை பழக்கப்படுத்துகிற பிறகு ஒரு சொல்லை இன்னொரு சொல்லை சேர்த்து வாசிக்கிற பயிற்சியும் தருவோம். அப்ப அதுக்குள்ள வர ரூல்ஸ், எப்படி சேர்க்கப்பட, எப்படி சேர்க்கலாம், எதை எதோட இணைக்கணும், எதை எதோட இணைக்கப்பட, எது சைலண்ட் லெட்டர், எது ஹெவி லெட்டர், எது சாஃப்டா உச்சரிக்கணும், இப்படி பல்வேறு பகுதிகளை உங்களுக்கு இங்கே தருவோம். அதுக்கு பிறகு நூன் சாக்கின் மற்றும் மீம் சாக்கின் விதிகள், இதைத்தான் நிறைய பேர் படிக்குது. மேல உள்ள அவ்வளோத்தையும் விட்டுரு. ஒன்னு அடுக்கிற, ராகம் அடுக்கிற, மெட்டு எடுக்கிற. மெட்டு ஒன்னாவது எடுக்கும் போது முதலாவது ஆரம்ப சரியாவில் இருக்கணும். ஃபவுண்டேஷனை கட்டாம நிறைய பெரிய பில்டிங் எழுப்பினா பில்டிங் பிளக்குமா? பிளக்காது. நம்ம ஆரம்பம் சரியா இந்த போறோம். நம்ம என்ன செய்வோம், நூன் சாக்கின் மற்றும் மீம் சாக்கினோட சட்டம் தருவோம், படிச்சு தருவோம். இதனோட குர்ஆன அழகிய ராகத்தோட அழகான முறைக்கு ஓதும். ரைட். அதுக்கு பிறகு என்ன படித்து தருவோம், கல்கலா மற்றும் மத்து வகைகள், நீட்டி ஓதுறது, அசைச்சு ஓதுற பகுதிகள்லாம் படித்து தருவோம். அதே பிறகு ரா மற்றும் லாம் மற்றும் வக்குஃபுடைய விதிகள், ராவுடைய சட்டம், லாமுடைய சட்டம், அந்த நிறுத்தி ஓதுற சட்டங்கள் எல்லாம், எங்க நிறுத்தினா எப்படி நிறுத்தக்கூடாது, எப்படி நிறுத்தலாம், எப்படி நிறுத்தினா எங்கேருந்து எடுக்கணும் என்ற ஒரு பகுதியோடு படிச்சு தருவோம். அதுக்கு பிறகு என்ன நம்ம செய்வோம், தையீத் விதிகளோட ஜுஸ் நம்ம முழுமையான ட்ரைனிங் உங்களுக்கு தரும். அங்க நீங்க படிச்சு அவ்வளோத்தையும் வச்சு அங்க உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுவோம். அவங்க என்ன செய்வோம், ட்ரைனிங் பண்ணி கொண்டு வரும். இதுதான் எங்களுடைய இந்த 7 மாத கற்கையினருடைய சாராம்சம். இந்த கற்கைகளை நீங்க இணைஞ்சீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக முன்னுக்குள்ள தவறுகள் அனைத்தையும் சரி செஞ்சு கொள்ள முடியும். அல்லாஹ் அதுக்கு அருள் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். இந்த கற்கையினருடைய காலம், நேரம், கற்பிக்கும் முறை என்னன்னு தெரியணுமா இல்லையா? எல்லாம் சரி. நாங்க எப்படி படிக்கிறேன், எவ்வளவு காலத்துல முடிப்போம், என்னென்ன நாட்கள்ல கிளாஸ் நடக்கும்னா அதனுடைய முழுமையான விளக்கம் இருக்கு. இங்க பாருங்க, மொத்த காலம் 7 மாதங்கள். எத்தனை மாதம்? 7 மாத கற்கையினரி. வகுப்புகள் வாரத்துல 3 நாள் நடக்கும். இது திங்கள், புதன், வெள்ளி. இதே மாதிரி அடுத்த பட்சத்துக்கு நாங்க செய்வோம் அப்படின்னு சொன்னால் செவ்வாய், வியாழன், சனி. இப்படி 2ல 1 உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நடக்கும். 2ல 1 ஒரு வாரத்துல 3 கிளாஸ் அப்படியே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ரைட். இந்திய இலங்கை நேரப்படி பெண்களுக்கான நேரம் 7:30 8:30, 7:30 8:30. இன்னொரு வகுப்பு நம்ம நடத்துறோம் 6:30 6:30 7:30 வரைக்கும், 7:30 8:30 இப்படியும் நடத்தி வரும். ரைட். அடுத்து ஆண்களுக்கான பாடம் எப்படின்னு பாத்தீங்கன்னா 9 10 மணி, 9 10 மணி வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நடக்கும் இரவு டைம்ல. அப்ப ஆண்கள் நிறைய வேலைகள் முடிச்சுட்டு வெளிநாடுகளில் உள்ளவங்க இணையலாம். 9 10 வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நம்ம பாடங்கள் நடத்துறோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்துல நிறைய வெளிநாடு மாணவர்கள் இணைந்து கொண்டால் 10 11 இன்ஷா அல்லாஹ் நடத்துறதுக்கும் நம்ம தீர்மானிச்சிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். ரைட். இப்ப பாருங்க, கற்பிக்கும் முறை லைவ் ஆன்லைன் செஷன். அதை எப்படி வேணா ஜூம் மூலமே உங்களுக்கான வகுப்புகள் எல்லாம் நடக்கப்படும். அடுத்தது, நீங்க ஒரு வகுப்பு மிஸ் ஆகிட்டு என்றால், ஒரு தவிர்க்க முடியாத காரண வகுப்புகள் கலந்து கொண்டு உங்களுக்கு என்ன செய்வோம், ரெக்கார்டிங் வழங்கப்படும். ஒவ்வொரு வகுப்பு முடிஞ்ச அல்லாஹ் உதவியோட 24 மணி நேரத்துக்குள்ள ரெக்கார்டிங் குரூப்புக்கு வந்து அப்ப பாட முடியும். அந்த ரெக்கார்டிங் வச்சு பாடங்களை திருப்பி மீட்டலாம். மாஷா அல்லாஹ். அடுத்து பாருங்க, ஸ்மார்ட் போர்ட்டை பயன்படுத்தி நம்ம பாடங்கள் என்ன செய்வோம், நடத்துவோம். ஸ்மார்ட் போர்ட்டை பயன்படுத்தி தான் நம்ம எல்லா பாடமும் நடத்துவோம். அடுத்து பாருங்க, மாணவர்களுடைய தனிப்பட்ட கவனம் செலுத்தப்படும். தஜ்வீத் விதிகளோட நடைமுறை பயிற்சியும் வழங்கப்படும். குரூப் ஸ்டடி தருவோம். சரியா, உங்களோட குரூப்பை வச்சு ஒரு ஆள் ட்ரைனிங் பண்ண வைப்போம். இப்படி வித்தியாசமா செய்வோம். மாஷா அல்லாஹ். அப்ப இது அவ்வளவு தான் எங்களுடைய கல்வியினுடைய என்னது, காலம், கற்கையினுடைய அளவு, நேரம், இதெல்லாம் இதுக்குள்ள வந்துடுது. ரைட். இப்போ வரும் அடுத்த பகுதி. இக்கற்கையில எப்படி இணையலாம் என்றால், நீங்க வாட்ஸ்அப் ஊடாக இன்ஷா அல்லாஹ் இணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் அப்படி தருவோம். அந்த விண்ணப்பத்தை நீங்க முழுமையா இன்ஷா அல்லாஹ் நிரப்பினதுக்கு பிறகு நம்ம என்ன செய்வோம், மெயின் குரூப்ல ஏட் பண்ணுவோம். இப்போ வருவோம், இந்த பாடத்திட்ட கட்டணம் என்ன, கட்டணம் மற்றும் கட்டணம் செலுத்தும் முறை பாத்தீங்கன்னா, அட்மிஷன் ஃபீஸ் நுழைவு கட்டணம் ஸ்ரீலங்காவில் சேர்றவங்களுக்கு 4000 அட்மிஷன் ஃபீஸ். இந்தியாவில் இணையறவங்க 1150. இதை பெரிய ஒரு அமௌண்ட்டை யோசிக்க தேவை. வாழ்க்கையில என்னென்ன தினசரி ஒரு நாளைய வீட்டு செலவு கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு நாள் வீட்டு செலவு உண்மை இல்லையா, எதுக்கெல்லாம் செலவழிக்கிறோம். அப்ப அல்லாட கலாமுக்கு இது ஒரு அமௌண்ட், பெரிய அமௌண்டே கிடையாது. ரைட். இப்ப நுழைவு கட்டணம் 4000 இலங்கையில் உள்ளவங்களுக்கு, இந்தியாவில் உள்ளவங்களுக்கு 1150. ரைட். மாதாந்த கட்டணம் இலங்கையில் உள்ளவங்களுக்கு 2500, இந்தியாவில் உள்ளவங்களுக்கு எவ்வளவு 750. அதாவது இந்தியாவில் நான் என்ன தெரியுமா சொல்றேன், இந்தியன் மணி. இலங்கை மதிப்புல 2500, இந்தியன் மதிப்புல 750 மாதம். ரைட். மொத்தமாக இலங்கை மதிப்புள்ளது 6500 நீங்க இந்த வகுப்புல இணைகிற டைம்ல கட்டணும். இது பெரிய ஒரு அமௌண்டே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாருக்கும் மேலுமானது. இப்ப சாதாரணமான அமௌண்ட். இந்திய அமௌண்ட் படி கட்டணம் நினைச்சால் 1900 ரூபாய் கட்டி இணையலாம் இந்த வகுப்புல. ரைட். இது முக்கியமான பகுதி. ரைட். ஃபீஸ் டேட் செலுத்த வேண்டிய நாள்
அட்மிஷன் அது மட்டும் இல்ல, மந்த்லி ஃபீஸ் மாதப்பணம் மற்றும் சேர்வு கட்டணத்தை செலுத்தி தானே செய்யணும் இந்த வகுப்புல இணையணும். ரைட், அடுத்து பாருங்க, 2வது மாதத்துல தொடங்கிய இந்த ஒவ்வொரு மாதமும் என்ன செய்யணும்னு சொன்னால் 1ஆம் தேதி 7ஆம் தேதிக்குள்ள ஒவ்வொரு மாத பணம் செலுத்தணும். ஃபர்ஸ்ட் மாசம் நீங்க இணைகிற டைம்ல ஒரு மாத பணத்தையும் அட்மிஷன் ஃபீஸையும் சேர்த்து இன்ஷால்லா என்ன செய்வீங்க, அனுப்பிட்டு நீங்க இணைவீங்க. இணைஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்வீங்க சொன்னா ஒவ்வொரு மாதம், அந்த மாதம் முடிஞ்ச பிறகு அடுத்த மாதத்துல 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதிக்குள்ள இன்ஷால்லா பேமெண்ட்டை நீங்க போறதுக்குரிய வசதி இருக்கும். ரைட், இப்போ வருவோம். முதல் நாள் வகுப்பு ஆரம்பம் தேதி மட்டும் நடைமுறை. 1வது வகுப்பு இன்ஷால்லா நம்ம ஹஜ்ஜி பெருநாள் கழிச்சு எதிர்வரக்கூடிய 1ஆம் தேதி 6ஆம் மாசம் 2026 திங்கட்கிழமை இன்ஷால்லா 1வது வகுப்பு நம்ம ஆரம்பிக்கிறோம். பெண்களுக்கான நேரம் 7:30 8:30 வரைக்கும், ஆண்களுக்கான நேரம் 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இன்ஷால்லா இந்த 3வது பேட்ச் நம்ம இன்ஷால்லா ஸ்டார்ட் பண்றோம். அப்ப நீங்களும் இன்ஷால்லா இணைஞ்சு கொள்ளலாம். இதன் ஊடாக 3வது பேட்ச்னா பல்வேறு சிலபஸ் இருக்கு. அதுல நம்ம இப்ப இந்த ஒரு 2-3 காலங்களாக நம்ம செஞ்சு வரதுல 3வது பேட்ச். ரைட், அல்ஹம்துலில்லாஹ். ரைட், ஆண்களுக்கு தனி வகுப்போ பெண்களுக்கு தனி வகுப்போ, குறிப்போ வகுப்பு ஆரம்பிக்கும் முன்னே சேர்வு கட்டணம் முதல் மாத கட்டணம் கட்டாயம் செலுத்தப்பட வேண்டும். செலுத்தினது பிறகு நம்ம என்ன செய்வோம், வகுப்புல இணைச்சு கொள்ளுவோம். இதெல்லாம் என்னுடைய மத்த பாடநெறிகள். இப்ப நம்ம உங்களுக்கு செய்ய போற பாடநெறி இந்த 2ம், தஜ்வீத் பாடநெறி ஆரம்ப நிலை, தஜ்வீத் பாடநெறி நடுநிலை, இந்த 2ஐயும் சேர்த்து தான் 7 மாசத்துல நம்ம என்ன செய்யறோம், உங்களுக்கும் தனி ஒரு சிலபஸாக உருவாக்கி செய்யறோம். இன்ஷா அல்லாஹ் இப்ப நீங்க முடிவெடுங்க. இணைகிறதாக இருந்தால் அல்லாஹ்வோட உதவியில நீங்க என்ன செய்யலாம், அல்லாஹ்வோட தௌஃபீக்கோட இந்த இலக்கங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யுங்க, தொடர்பை ஏற்படுத்துங்க. அதாவது பாருங்க, இந்த இருக்கு இந்த 2 இலக்கங்களுக்கும் நீங்க என்ன செய்யலாம், தொடர்பு ஏற்படுத்தி நீங்க இன்ஷா அல்லாஹ் இணைஞ்சு கொள்ள முடியும். இலங்கையில இருந்து இணைகிறவங்களா இருந்தாலும் எங்க இருந்து இணைகிறாலும் சரியா, இந்த நம்பர் 2 இலக்கங்களுக்கு என்ன செய்யலாம், நீங்க உங்களோட தொடர்புகளை ஏற்படுத்தி தாராளமாக இந்த பாடநெறியில் இணைஞ்சு கொள்ள முடியும். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய மேலதிகமான தகவல் எது சார் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்க என்ன செய்யலாம், நேரடியாக எங்களை அணுகி அல்லது வாட்ஸ்அப் ஊடாக அல்லது என்ன செய்யலாம் ஒரு கோல் ஊடாக சார் இன்ஷா அல்லாஹ் நீங்க அணுகி மேலதிகமான சந்தேகங்களை இன்ஷா அல்லாஹ் நீங்க தீர்த்து கொள்ளலாம். இது உங்களுக்கான சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அல்லாஹ் அருள் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.